வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அரசுமுறை பயணமாக அங்கோலா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று லுவாண்டாவில் உள்ள அங்கோலா நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றுகிறார். நாளை அங்கோலாவின் 39வது சுதந்திரத்தின் 50வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இச்சுற்றுப்பயணத்தின் இரண்டாம் கட்டமாக அவர் போட்ஸ்வானாவுக்கு செல்கிறார். இரு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இந்திய தலைவர் ஒருவர் பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். முன்னதாக இந்தியா அங்கோலா இடையேயான இருதரப்பு கூட்டுறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மீன்வளம், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மற்றும் கடல் வளங்கள் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை பூட்டான் செல்கிறார். பூட்டானின் 4வது மன்னர் திரு ஜிக்மே சின்கே வாங்சுக்கின் 70வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இப்பயணத்தின் போது பிரதமர் திரு மோடியும் பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கும் இணைந்து 2200 மெகா திறன் கொண்ட நீர்மின் திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. 2ஆம் கட்டமாக 20 மாவட்டங்களில் உள்ள 122 சட்டமன்ற தொகுதிகளிலும் 136 பெண் வேட்பாளர்கள் உட்பட 1302 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். முதற்கட்டமாக 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மாநிலத்தில் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இம்மாதம் 14ஆம் தேதி நடைபெறும். வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் நவம்பர் 17ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் நாளை மறுநாள் கோவை, நீலகிரி உட்பட 12 மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.